ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீது நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜப்பார் துல்கரனை அதிரை நிழலுக்காக நம்ம எங்கே நிற்கிறோம் என்று சொன்னால் செடியங்குளத்தில் தாங்க. அதிராம்பட்டினத்தினுடைய நீர்நிலைகளை பற்றி ஒரு பார்வை எப்படி இருக்குது என்பதை நீங்கள் இன்று அதிரை நிழலில் காட்ட இருக்கிறோம். அதிரை நிழல் நீரின்றி அமையாது உலகு. அதை நம்ம நீராதாரத்தை தரக்கூடிய குளங்களை பற்றி ஒரு பார்வை. நம்ம ஒரு விழிப்புணர்வு பதிவை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். விளங்கக்கூடியவங்க விளங்கினா நன்மை நடக்கும் என்ற நம்பிக்கையில் தாங்க. ஒரு காலத்தில் இந்த ஊரே, இந்த கிராமம் சுற்றியுள்ள கிராமமே குளித்த குளம்தாங்க. தற்போது கொஞ்சம் நீர் இருக்குது. அதே போல் இதில் ஒரு விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய கட்டாயம் நம்மகிட்ட இருக்குது. சுற்றி கழிவு நீரை விடக்கூடியவங்க பரிசீலனை செய்யுங்க. இதுதாங்க மறைக்காக்குளம் என்கிற முடக்குண்டு எப்படி இருக்குது. இந்த சுற்றி உள்ள மக்களுக்கு நீராதாரத்தை தரக்கூடிய குளங்க எப்படி இருக்குது பற்றியெல்லாம் அப்படியே வத்திருச்சு. நீராதாரம் எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த அடிக்கக்கூடிய வெயில் காலத்தில் தாங்க நம்ம உணர்வோம். நீர் மட்டம் எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த காலத்தில் நம்ம உணர வைக்கக்கூடிய இறைவன் மிகப்பெரியவங்க. நம்ம சொல்கிறத சில பேர் விளையாட்டாகவும் அதே போல் கடந்தும் செல்கிறாங்க. நம்மளான விழிப்புணர்வை கொடுத்து கொண்டே இருப்போங்க. இதுதாங்க காட்டுக்குளம் தற்போது எப்படி இருக்குது என்பதை நீங்களே பார்த்துக்கலாம். இங்கெல்லாம் குடியிருப்புகள் அதிகமாக வந்துவிட்டது. நீரினுடைய அருமை தெரியவும் செய்யும். இதாங்க செக்கடி குளம் எப்படி இருக்குது பற்றியெல்லாம். இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய அனைவருக்கும் நீராதாரத்தை தரக்கூடிய செக்கடி குளங்க. ஒரு காலத்தில் அழகா சின்ன பிள்ளையாக இருக்கும்போது விளையாடிய குளங்க செக்கடி குளம் எப்படி காட்சி அளிக்குது. சுற்றி அழகா நடைமேடை அமைச்சிருக்காங்க. இந்த குளத்தை கவனிக்க வேண்டியது காலத்தினுடைய கட்டாயங்க. நீரை பெருக்கி வைப்பது இங்கே வசிக்கக்கூடிய அனைவருடைய கடமையாகவும் இருக்குதுங்க. நிச்சயம் செய்வீங்கன்ற நம்பிக்கையில். இது மண்ணப்பங்குளங்க. ஒரு காலத்தில் அனைவருக்கும் குடிநீரை தந்த குளம் என்ற அது மிகையல்லங்க. எப்படி இருக்குது மண்ணப்பங்குளம். ஓரளவு இதை நீரை சேமித்ததுனால நீர் இங்கே இருக்குதுங்க. நம்மளாக சிந்திப்போம். நமக்கான தேவைகளை நிச்சயம் அரசினுடைய பார்வைக்கு கொண்டு செல்வோம். அதிகாரிகளுடைய பார்வைக்கு கொண்டு செல்வோம். சில பேர் பதவி, பட்டம், அதே போல் அதிகாரம் இருந்தால் தான் நான் அந்த சேவைக்கே வருவேன் என்று சொல்கிறாங்கங்க. நமக்கு தேவையே இல்லைங்க. அதெல்லாம்
அது நிரந்தரம் இல்லை என்று தெரிந்தே களத்திலங்க. நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜப்பார் துல்கர்னை. இதுதாங்க ஆனை விழுந்தான் குளம். அதிகாரிகளே, நீங்களே கவனிச்சுக்கங்க. அதே போல் எவ்வாறு இருக்குது என்பதை நீங்கள் பார்த்துக்கங்க. இதன் அருகாமையில் தான் அரசு ஆஸ்பத்திரி இருக்குது. நீர்நிலையை பாதுகாக்கக்கூடிய அதிகாரிகளே, இந்த ஆனை விழுந்தான் குளத்துக்கு வரக்கூடிய வழித்தடத்தை முற்றிலும் தூற்று வருவது வேதனை அளிக்குது. அதே போல் இந்த குளத்தில் கழிவு நீரை விடுவதையும் வேதனை அளிக்குதுங்க. நீங்கள் பரிசீலனைக்கு எடுத்துக்கங்க. கண்டிப்பாக பதில் சொல்லக்கூடிய காலம் வரும். அதிரை நிழல் ரிப்போர்ட் 28/4/2026 காலை 8 மணிலிருந்து 8:40க்குள்.